ஹாய்ங்க. தெலுங்கானால வந்து ஒரு 2 10வது படிக்கிற பசங்க, அவங்க டக்குன்னு பணம் சம்பாரிக்கணும். அவங்க கூட படிக்கிற பசங்க முன்னாடி இவங்க வந்து கெத்தா இருக்கணும். ஐஃபோன் வாங்கணும். பெரிய பெரிய இடத்துக்குலாம் டூர் போணும். அதுக்கு வந்து பணம் தான் தேவை. படிப்பு தேவையில்லன்ற ஒரு மைண்ட் செட்ட வச்சுட்டு, எப்படி பணம் சம்பாரிக்கலாம்? ஷார்ட்கட்டா அப்படின்னு சொல்லி தேடியிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு தோணுன ஒரு ஐடியா தான் வந்து அவங்க ஸ்கூல் பிரின்சிபலோட வீட்டிலேயே திருடலாம்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க 5 நாள் பிளான் போட்டு திருடி, அந்த பிரின்சிபல் கண்ல பட்டுட்டோன்ற ஒரு பயத்திலயோ, இல்ல ஒரு எதுலயோ தெரியல, அந்த அம்மாவ வந்து 27 தடவ வந்து குத்தி அவங்க வீட்டில இருந்து 2 லட்சம் ரூபாயை எடுத்து லாவிஷாக வந்து செலவு பண்ணி சோஷியல் மீடியாலலாம் நாங்கள் சூப்பர் கெத்தாக இருக்கோம்னு சொல்லி போஸ்ட் போட்டு இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுறேன், எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு. பட் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் மூலமாக யார் மேலே தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் மேலேயா, இல்லைனா இந்த மாதிரி ஐஃபோன் வாங்குறது, இல்லை பெரிய பெரிய இடத்துக்குலாம் போய் போஸ்ட் போடுறது, இதெல்லாம் வந்து கெத்து அப்படின்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது இல்லையா இந்த சோஷியல் மீடியா மேலேயா, இல்லைனா வந்து இப்போ நிறைய படத்துலலாம் பார்க்குறோம்ல, வயலன்ஸை வந்து பயங்கரமாக அள்ளி தெளித்து நிறைய பேரை வந்து துவம்சம் பண்ணுறது தான் ஹீரோயிசம் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிரெக்டர்ஸ் மேலேயா, இல்லை அப்படி படத்தெல்லாம் ஆரவாரமாக வந்து கொண்டாடி நம்மலாம் வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறோம் இல்லையா, நம்ம மக்கள் மேலேயா, யார் மேலே தப்பு இருக்கும்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.